கர்த்தருக்கு பிரியமான சகோதர சகோதரியே, இந்த நாள் வாக்குத்தத்தங்கள் பிலிப்பியோ 3:3 பார்க்குறோம். ஏனிலும் மாம்சத்து மேல் நம்பிக்கையாயிராமலும் ஆவியில் தேவனுக்கு ஆராதனை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் மேல் மேல்மை பாராட்டும்படி விருத்த சேதனம் பண்ணப்படுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதில் நிறையா காரியம் இதில் சொல்லப்படுது. எப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஏனிலும் மாம்ச மேல் நம்பிக்கையாயிராமலும் ஆவியில் தேவனிடத்தில் ஆராதனை செய்யும்படி கிறிஸ்துவின் இயேசுவு மேல் மேல்மை பாராட்டும்படி நம்மை விருத்த சேதனம் பண்ணப்படணும். நம்ம முதலாவது என்ன பண்ணணும்? தன்னை தானே நம்ம விருத்த சேதனம் பண்ணப்படணும். லாஸ்ட்டில் தான் விருத்த சேதனம் சொல்லப்படுறது. அதுக்கு மேலெல்லாம் பார்த்தா நம்ம ஏனிலும் மாமஸ் மேல் நம்ம நம்பிக்கை வைக்கக்கூடாது. அப்படின்னா மாமசம் அப்படியே இந்த சரீரம் என்ன பண்ணப்பட்டிருக்குது? ஒரு மாமசம் ஆச்சா. இதில் என்ன ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஆவி மட்டும் போயிடுச்சுன்னா ஒன்றுமே இல்லை. அப்போ சொல்கிறது இயேசு கிறிஸ்து என்ன பண்ண மனுஷனை உண்டாக்கிட்டு அந்த ஆதாமிய மண்ணிலால் உருவாக்கிட்டு அவரோட சுவாசத்தை தான் அங்கே ஊதினார். இப்படி ஆவியை ஊதின உடனே அந்த மனுஷன் எழுந்துட்டார். அதாங்க சொல்லப்படுது, நீ மாமஸ் மேலே உன் நம்பிக்கை வைக்காது. அப்படின்னா இந்த சரீரத்தை மேலே உன்னோட நம்பிக்கை வைக்காது, மனுஷங்கள் மேலே உன் நம்பிக்கை வைக்காது. ஆனால் சொல்லப்பட்டிருக்குது, நீ கத்த சொல்கிற நீ உன் இங்கே சொல்லப்படுறது மாமஸ் மேலே உன் நம்பிக்கை வைக்காமலும் ஆவியின் மேல் தேவனிடத்தில் ஆராதனை செய்யும் கிறிஸ்து இயேசுவின் மேல் மேல்மை பாராட்டு. கிறிஸ்து இயேசு மேலே நீ என்ன பண்ணு? மேல்மை பாராட்டு. ஜனங்கள் மேல்மை பாராட்டுறதுல ஒரு பாய்தான் இல்லை. என்ன சொல்லுவாங்க? அவங்க எனக்கு அப்படி பண்ணுறாங்க, எனக்கு இவங்க இப்படி செய்கிறாங்க, அவங்க எனக்கு என்ன பண்ணுறாங்க, எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்கள் நம்ம மேல்மை பாராட்டணும். என்ன பண்ண? எங்கள் அப்பா எனக்கு அது செய்கிறாங்க, எங்கள் அம்மா எனக்கு இது செய்கிறாங்க, என்னோட சகோதரன் எனக்கு இது செய்கிறாங்க, என் சகோதரிகள் இது செய்கிறாங்கன்னு சொல்லி என்ன பண்ண? இப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்? மேல்மை பாராட்டுறோம். என் எஜமான் நல்லா எனக்கு உதவி செய்கிறாங்க, என்னுடைய போஸ் நல்லா உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி என்னென்னமோ நம்ம சொல்கிறோம், மேல்மை பாராட்டுகிறோம். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் மேல்மை பாராட்டுவேன். இங்கே சொல்லப்படுது, நீ என்ன பண்ணுவான்? நான் ஆராதிக்கிறது யாருக்கு ஆராதிக்கணும்? ஆவியின் தேவனாகிய ஆராதனை செய்யுங்கள். கிறிஸ்துவின் இயேசு மேல் நான் மேல்மை பாராட்டி நான் ஆராதனை செய்வேன். யாருக்கு ஆராதனை செய்யணும்? இயேசு கிறிஸ்துவுக்கு ஆராதனை செய்யணும். இந்த நாட்கள் என்ன பண்ணுவோம்? நம்ம எல்லாத்துக்கும் ஆராதனை செஞ்சிடறோம். எப்படின்னா அப்படி சொல்லணும், நம்ம யார் கடவுள், யார் மனுஷன், யார் நம்மளை அதிகமாக நம்மளுக்கு ஜீவனை கொடுக்குறாரு, நம்மளுக்கு யார் நன்மை செய்கிறாரு அப்படின்னு நம்ம அறியணும்னா கடவுள் தான். எப்படின்னு சொல்லி பார்த்தா கடவுளுக்கு தான் நம்ம என்ன பண்ணுவோம்? ஆராதனை செய்யணும். அதான் இங்கே சொல்லப்படுது, இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க? ஆராதனை செய்யுங்க. தேவனுக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்க. தேவனுக்கு ஆராதனை செய்யும் போது அவரை நீங்கள் மேல்மை பாராட்டும் போது என்ன பண்ண வரோம்? விருத்த சேதனம் பண்ணப்படுவீர்கள். அப்படின்னா நம்ம தன்னைத்தானே நம்ம என்ன பண்ணுவோம்? விருத்த சேதனம் பண்ணணும், பலியாகணும். விருத்த சேதனம் சொல்லி பார்த்தா நம்ம சரீரத்தை கர்த்தருக்காக ஒப்படைக்கணும், நம்ம மனதை நம்ம கர்த்தருக்காக ஒப்படைக்கணும், நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்காக ஒப்படைக்கணும், நம்மளோட சிந்தனைகளை கர்த்தருக்காக ஒப்படைக்கணும், நம்மளோட ஃபேமிலியை கர்த்தருக்காக ஒப்படைக்கணும். சொல்லுனா, என் ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு, என்னோட ஃபேமிலிக்கு, என்னோட குடும்பத்துக்கு, என்னோட பிள்ளைங்களுக்கு, எங்களோட தகப்பன் தாய்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க ஆண்டவரே? ஆசீர்வதிங்க. இங்கத்தான் சொல்லப்பட்டது, விருத்த சேதனம் பண்ணப்படுங்கள். அப்படின்னா தன்னைத்தானே கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவங்களுக்கு அர்ப்பணித்து உலகத்தில் நம்ம வாழணும். எப்படி வாழணும்? இயேசுக்காக கிறிஸ்து அதான் சொல்லப்படுது, முதலாவது ஆவியின் தேவனாகிய ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேல்மை பாராட்டுங்கள். அப்படின்னா நம்ம உலகத்தில் எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேவனை தான் முன்னே வைக்கணும், தேவனை தான் நம்ம துதிக்கணும், தேவனை தான் நம்ம ஆராதிக்கணும், தேவனை தான் நம்ம உயர்த்தணும், தேவனை தான் நம்ம துதி செலுத்தணும், தேவனை தான் நம்ம ஜெபிக்கணும். அப்படின்னு சொல்லி பார்த்தா முதல் ராஜ்யத்தின் தேவனை யார் தேடுங்கன்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இங்கே இந்த வசனமும் அதே போல தான் சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் எனக்காக என்னோட கிறிஸ்து இயேசுவுக்கு ஆராதனை செய்யுங்க, அவரையே நீங்கள் மேல்மை பாராட்டுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம மேல்மை பாராட்டுறதுக்கு இங்கே போகிற முதலாக யாரை கர்த்தர் ஆராதிக்க கொண்டு வந்தார்? நோவாவுக்கு என்ன சொல்லப்படுது? அங்கே ஆதாமும் அவங்களோட மகன்களுக்கு பிற்பாடு என்ன பண்ணுது? உலகம் பாவத்தினால் அழிந்து போட்டது, மழை வந்து தண்ணினால் அழிந்து போட்டது. அந்த அழிந்து பிற்பாடு நோவாவோட ஃபேமிலியை வைத்து கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்களை ஆராதித்தார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அவங்க 3 மகன்களும் 3 மருமகளும் அவங்க மனைவி நோவா இவங்க 8 பேரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தார்கள், கர்த்தருக்கு பலிபடுத்த செய்தார்கள். எப்படின்னா அந்த 40 நாள் மழை காற்றும் புயலும் நின்ன பிற்பாடு, தண்ணி வத்து பிற்பாடு அவங்க இந்த கரையில் இறங்கி அவங்க என்ன பண்ணாங்க? முதலாவது தேவனுக்கு என்ன பண்ணார்கள்? ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அங்கே பலி செலுத்தி ஆராதனை செலுத்தினார்கள்.
இங்கே அதான் சொல்லுது, மாமஸ்து நம்ம நம்பிக்கை கூடாது. அவங்க என்ன பண்ணாங்களாம், உலகத்தில் இந்த மாமசமாக அவங்க நம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த காற்று புயலும் மழை வரும்போது அந்த ஜனங்கள்லாம் பாவத்தை இருந்ததுனால கஸ்தூரி இடத்துல வராதனால அவங்க அழிந்து போனார்கள். ஆச்சா, அப்போ இங்கே சொல்லப்படுறது நம்பிக்கை கர்த்தர் மேலே அவங்க வைத்து ஆராதனை செய்ததுனால, இயேசு கிறிஸ்துவ மேலே நம்பிக்கை வைத்ததுனால அவங்க என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்கள், அவங்க விருத்த சேதனம் பண்ணப்பட்டார்கள், அவங்க ரட்சிக்கப்பட்டார்கள், அவங்க கர்த்தருக்காக ஆராதனை செய்யப்பட்டார்கள், அவர் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை உருவாக்கினார்கள். அது மூலிமா நோவா மூலிமா அங்கே அநேக ஜனங்கள் உருவாக்கினார்கள், அவங்க ஃபேமிலி மூலிமா உருவாக்கினாங்க. அது மூலிமா இந்த உலகம் திருப்பியும் உலகமெல்லாம் இருந்தது, பூமி இருந்தது, அந்த வானம் இருந்தது, எல்லாமே காற்று எல்லாமே இருந்தது. ஆனாலும் மனுஷங்க மட்டும்தான் இல்லாமல் இருந்தாங்க, மிருகம் இல்லாமல் இருந்தாங்க. அந்த மிருகமும் அவங்களோட கூட வாழ்ந்தது, அது கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க, அது மூலியமாக பெருகினது. அதுவும் ஆராதித்து தான் இங்கே சொல்லப்பட்டிருக்குதோ, அதுவும் ஆராதித்தது தேவனை, அதுவும் மகிமைப்படுத்தினது, அதுவும் கர்த்தரை துதித்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அந்த வசனத்தை ஆதிகாமம் 9வது அதிகாரத்தில் பார்த்தோம்னா அதிலெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, அவர்கள் 40 நாள் கழித்து இறங்கி வந்தவொடனே அந்த மிருக ஜீவனங்கள்லாம் கர்த்தரை ஆராதித்து தான், கர்த்தரை துதித்து தான், அதுவும் அர்ப்பணித்து தான், அதுவும் வாழ்க்கை கர்த்தருக்காக கொடுத்து தான். இந்த நாள் கேட்குற ஒவ்வொரு சகோதரன் சகோதரிகளே, தாய்மார்களே, வாலிப பிள்ளைகளே, வாலிப பசங்களே, வாலிப மகன்களே, மகள்களே, எல்லாருக்காக இந்த நாள் சொல்லப்பட்ட வார்த்தைகள் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஏனிலும் மாமஸ் மேலே நம்பிக்கை வைக்காமலும் ஆவியினால் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டும்படி நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்படுங்கள். இந்த வசனம் கேட்கப்பட்ட ஒவ்வொரு சகோதரன் சகோதரியும் எபிரேன் வருது, பிலிப்பியோ 3:3. இந்த வசனத்தை நீங்கள் கேட்குற ஒவ்வொருங்களும் விசுவாசிங்க, கர்த்தருக்காக ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்காக விருத்த சேதனம் பண்ணுங்க, கர்த்தருக்காக நீங்கள் ஊழியம் செய்யுங்க, கர்த்தருக்காக நீங்கள் ஞானஸ்நானம் எடுங்க, கர்த்தருக்காக ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழுங்க. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். God bless you.